அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோங்க. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா உப்பிட்டு சூப்பராக வரும். ஆனால் வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி வர மாட்டேங்குது நிறைய பேர் யோசிப்பீங்களே. அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே போதும், அப்படியே ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இருக்குல்லையே, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் எடுத்துருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடணும். எல்லா பக்கமும் எண்ணெய் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையலாம். பிசைஞ்சிட்டேன். எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். மாவு காயாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாவு கொஞ்சம் ஊறணும், அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம்ல, எனக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மிஞ்சிருச்சு. 3/4 கப் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 3 எடுத்திருக்கேங்க. கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம பொடிகள் சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேருங்க. மல்லித்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலரும் நல்லா வரும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஹோட்டல் மாதிரி. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன் கையாலேயே. அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. கலந்து விட்டு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கடல மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு போதும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். கரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு போய் பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம், அதை நம்ம சேர்த்துடலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாகவே திக்காகும், அதனால் முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. அதனால் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அப்படியே மூடிடலாம்.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா திக்காயிடுச்சு. நல்ல ஒரு தடவை கிளறி விட்டேன். ரொம்ப கெட்டியாலாம் ஆகலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இது ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் இல்லையா, அப்போ கரெக்டாக வந்துடும் நமக்கு. கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காயிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். அப்போ நல்லா இருக்காது பூரிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் மாவு தொடாமல் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேங்க ஒரு பாத்திரத்தில். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம். நான் தேய்க்கிற மாதிரியே தேய்ங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரும். நம்ம கரெக்டாக மாவு பசைஞ்சால்தான் தான் இந்த மாதிரி வரும். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு நல்ல புசு புசுன்னு வரும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பூரி சுடலாம் அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் பூரி சுடுறதுக்கு. இப்போ நான் 2 ஃப்ரேம் வச்சுருக்கேன். ரைட் சைடு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம போட்டோன்னே உப்பிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அவ்வளோவா சூடு இல்லைங்க, லைட்டாக தான் சூடாக இருக்குது. ஆனால் உப்பிட்டே வரல. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு. எண்ணெய் வந்து சூடு இல்லை அப்படின்னா எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்க ஆரம்பிக்கும், பொரியதுக்கும் ரொம்ப டைமும் எடுக்கும், உப்பிட்டும் வராது. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உப்பிட்டு வந்துடும், சீக்கிரமாகவும் பொரிஞ்சிடும், டைமும் ரொம்ப கம்மியாக தாங்க தேவைப்படும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு. இது பாருங்கள் உப்பிட்டே வரல, இன்னும் வேகவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. நம்ம அடுத்ததும் போட்டோம், இங்கே பாருங்கள் அதுவும் பாருங்கள் சூப்பராக உப்பிட்டு வந்திருக்கு. இது உப்பிட்டே வரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, அப்பளம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பிட்டு வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்படியே ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்கும். இது அப்படியே ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே உப்பிட்டு தாங்க இருக்கும், புஷ்ஷுன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோயும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.